or stealing, அல்ல fraudulently stealing or violently stealing. ஒன்று ஏமாத்தி தூக்குறது, ரகசியமா அல்லது அல்ல, அடுத்தது வன்முறையோட கடத்துறது, தூக்குறது. இதெல்லாம் நமக்கு இந்த காரணங்களால நாங்கள் இந்த சினிமாவில் கூட மினக்கிட வேண்டாம் என்று சொல்றது. அந்த கோணல மாறுபாடுமான சந்ததியார் இப்படியெல்லாம் கல்யாணம் செய்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறார்கள். ஏன் சினிமா படம் பார்க்க வேண்டாம் என்று சொல்லுறோம்? அதெல்லாம் நேரம் செலவழிக்க கூடாது. அதுகள் ஏண்டா இந்த விஷயம் அது 99% அங்க அப்ரூவ் பண்ணப்பட்டு கொண்டு போய்கொண்டிருக்குது. விளங்குது? அதனால அது ஒன்று வலுக்கட்டாயமாக அல்லது வன்முறையோட, இது கேடுகட்ட பாவம். இது தாங்களே போய் சூஸ் பண்ணினதுக்கே கர்த்தர் அடிச்சாருண்டா, இது வலுக்கட்டாயமா பிள்ளைகளை பெற்றார்கிட்ட இருந்து களவெடுத்து கொண்டு போய் கல்யாணம் செய்விக்கிறது எவ்வளவு சிவிய பனிஷ்மெண்ட்டுக்குரியதாக மாறும். அதுல இதால படுபயங்கரமான தீமைகள் சூழுது. அல்ல ஒன்று பெற்றாருடைய திருமணத்துக்கு பின்னரான அந்த பாசங்கள் கரிசனைகள் எல்லாம் அகற்றப்படுது பிள்ளைகள்ல இருந்து. இதன் அப்படி கல்யாணம் செய்கிறையாக்கள் தாங்களா விருப்பப்பட்டு பெற்றது தெரியாம செய்கிறையாக்கள் எல்லாருக்கும் சேர்ந்த பிரச்சனை இது. ஏதோ அந்த நேரத்துக்கு மத்தியாக்களால கன்வின்ஸ் பண்ணப்பட்டு அவர்கள் சரி என்று சொன்னாலும் மனசார அவர்கள் அப்படி அதை ஓம்படை இல்லை. பெற்றாற்ற அதிகாரத்தை பிள்ளைகள் அவர்கள் அது முக்கியம் இல்லை என்று ஆக்கி போட்டு வச்சுக்கணும். அதெல்லாம் அதுக்கு பிறகு பெற்றாருடைய அந்த பாசங்களை பெற்றுக்கொள்றதுக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாமல் போறோம். அல்லது பெற்றால் அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்காக கொண்டிருக்கக்கூடிய எந்த சொத்துக்களையும் கொடுக்காம, அல்லது அவர்கள் அதுல இருந்து அதை பிள்ளைகளுக்கு பயந்தளிக்க முடியாத ஒரு அவநிலைக்குள்ள பெற்றார தள்ளுவீனம். அல்லது குடும்பங்களுக்கு இடையில அவர்கள் பகைகளை உண்டாக்கி கொண்டுட்டார். அல்லது அவர்கள் ஒரு பெரிய சமுதாய அந்தஸ்துல பெரிய இடத்துல இருக்கிற ஆட்களான பிள்ளைகளா குடும்பங்களா இருந்திருந்தா அதால அந்த ஊரும் நகரமும் நாடும் அதால சரியாக குழப்பப்படும். தெரியும் அங்க சீகேமியர் அழிஞ்சதுக்கு காரணம் என்ன? அந்த பெண்ணை தூக்கினது. யாக்கோப்புடைய மகளை சீகேம் தூக்கினது. அதான் களவன்னு சொல்லுறோம் நாங்கள். திருடினார். அவருக்கு விருப்பம், அவர் காதலிக்கிறதும் அவர் தூக்கினாராமா. கடைசியில அந்த இனத்தை அழிக்க வச்சார் ஹெத்தர். கொடுமையின் பட்டயம் தான் 2 பேரும், லேவியும் சிமியோன். ஆனா கடைசியில அந்த அவன் அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய அல்ல அந்த நகரத்தினுடைய ராஜாவும் மகன். கடைசியில ராஜா அந்த ஒரு கல்யாண விஷயத்தால 3 ஆம்பளைகளும் பொம்பளைகளும் எல்லாம் நாசமானது, சங்கரிக்கப்பட்டுச்சு. கவலம். அதனால ஒரு இந்த வலுக்கட்டாயமாக கல்யாணம் செய்விக்க பண்ணுறது, தூக்கி போட்டு பெற்றாச்ச சம்மத்தை கேட்க வாரது, இதுகளெல்லாம் படுபயங்கரமான அவல நிலைகளை அவர்களுக்கு மேல கொண்டு வருகிறது. தீனாலை அவர்கள் தூக்கி கொண்டு போனார்கள். ஆனால் சிஎம்ஏ அவன் தகப்பன் விட்டாரே, அங்க இருந்த முழு ஆம்பளைகளையும் பெண்களையும் ஆடு மாடுகள் எல்லாத்தையும் அவங்க சுட்டெரிச்சிட்டு போனாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கண்டன தீர்ப்பு அதுக்கு மேல வழங்கி இருந்தார். அதுல கவனம், பெற்றாட்ட சம்மதம் இல்லாம பெண்புல பிள்ளைய கூட்டிக் கொண்டு போயிடாது. பெற்றாட்ட சம்மதம் இல்லாம ஒரு ஆம்பளை கல்யாணம் செய்யவும் போகிறார். இதை நாங்கள் விளங்கி கொள்ளுறோம். அதுதான் ஆதியாகமம் 34 சொல்லு. ஐயே, இது வரலாற்றே எங்களுக்கு கிரீஷியன்ஸும் ட்ரோயன்ஸும் அந்த 2 பேரும் ட்ராய் அழிக்கப்பட்டதுக்கு காரணமும் இதுதான். வரலாற்றில்
ட்ரோய், TROY, ட்ரோய். Why Troy was destroyed? கிரேக்கர்களுக்கும் அந்த ட்ரோய் நகரத்தாக்களுக்கு நடந்த அந்த பிரச்சனை கடைசியில ட்ரோய் பெரும் அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு எதிராக இருந்த பெரும் ராஜ்யம் அது. ஆனா ஒரு கல்யாணம் இப்படி தூக்குன விஷயத்தான் கடைசியில நாசமானது. கர்த்தர் வேதத்திலையும் காட்டியிருக்கிறார், வேதத்து வழியில வரலாறுலையும் காட்டுறார். பெரிய இடத்து சமுதாயத்தை உயர்ந்த இடத்தாக்கள் கவனம் இந்த மாதிரியான விஷயங்களை கை வைக்கிறது. ஏனென்றா பெரிய இடத்தாக்களே முன்மாதிரியாக இருக்க வேண்டிய வரங்கள் கூடுமையாக்களே இப்படிப்பட்ட பிழையான உதாரணங்களை காட்ட வழி கேட்டா அது படுமையான பிரச்சனையாகும் வரங்கள்ல புறஞ்சியாக்களுக்கு மேல. அதனால ஒரு காலம் பெற்றாருடைய சம்மதமின்றி பிள்ளைகளை கல்யாணம் செய்ய கடத்தையும் வேண்டாம், களவெடுக்கவும் வேண்டாம், பலுக்கட்டாயமோ அல்லது ரகசியமாயோ அதை செய்யவும் வேண்டாம். கர்த்தர் அப்படி செய்கிற ஆட்களுக்கு மேல தக்க தண்டனை கொண்டு வர்றதுக்கு வேதம் தெளிவா இருக்கு. இதுல முக்கியமான இன்னும் ஒரு ஆட்கள் கிறிஸ்தவர்களா நாமல் இருந்தா, கிறிஸ்தவ பின்னணிகளை வளர்க்கப்பட்டிருந்தா நமக்கு தெரியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் சரியான யோசனையா இருக்கும், கடவுள் ஆசீர்வதிக்கணும் இந்த கல்யாணத்தில். அதனால போதகர் மாதிரி சரியான கவனமா இருக்கணும், யாருக்கு கல்யாணம் செய்து வைக்கிறோம் என்றது. பெற்றாருடைய சம்மதம் இல்லாம போதகர் மாதிரி கல்யாணம் செய்விக்க இயலாது. அதனால பெற்றாரு போதகர் மற்ற பாவம் என்ன, பிள்ளைகளுடைய கல்யாணங்கள்ல பெற்றாற்ற மனசம்மதம் எடுக்கப்பட்டதா என்றது கவனிக்கப்படாம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீனமாம் என்று இங்க மாய்மாலம் பண்ணுறீங்க. அதுல எந்த ஆசாரியனுக்கும் அந்த பிள்ளைகள் சுதந்திரமா கொடுக்கப்பட இல்ல. அதனால சுதந்திரமா கொடுக்கப்பட்டவங்களுடைய சம்மதம் இல்லாம போதவர் ஆசாரியரும் கல்யாணம் பண்ணிவிக்கலாது, கல்யாணம் செய்விக்கலாது. அப்படி அவர்கள் கல்யாணம் செய்கிறீனம் என்று கல்யாணத்துல இணைக்கிறீனம் என்றா பெற்றாருடைய சம்மதம் இல்லாம தேவன் எப்படி அந்த சபையை நாசமாக்குவார் என்றது நம்ம மறந்துடக்கூடாது. அவர் நாட்டையே நாசமாக்கினார், அவர் இந்த உலகத்தையே நாசமாக்கினார். இந்த விஷயத்துல பரிசுத்த சந்ததி வர்றதுக்காக அவர் ஒருவனை படைச்சு கல்யாணம் செய்விச்சவர். அந்த பரிசுத்த சந்ததிய விளங்கின பரிசுத்த கடவுளுடைய ஆசாரியராயிருக்கிற ஒருவன் எப்படி பெற்றாருடைய சம்மதம் இல்லாம கல்யாணத்துக்கு நடத்த இயலும்? பெற்றாருடைய அனுமதி இல்லாம கல்யாணம் செய்யாது என்று கடவுள் கட்டளையிட்டு இருக்கிறார். கடவுள் தடுத்திருக்கிறத எப்படி ஆசாரியர் நினைக்கலும்? அதனால கடைசி வரைக்கும் ஆசாரியர்கள் இப்படிப்பட்ட கல்யாணங்கள் செய்ய இயலாது. அது ஆசாரிய குடும்ப நாசமாக, அந்த திருச்சப நாசமாக, ட்ரோய் அழிஞ்ச மாதிரி, சீகம் அழிஞ்ச மாதிரி அந்த சபனை அழிகிறதுக்கு காரணமாக. எங்களுடைய ஆண்டவர் நேற்று மண்டு மாறையில தன் பண்புகள்ல. அதனால அவரை பரியாசம் பண்ணிடக்கூடாது இந்த விஷயத்துல, அவரை கேலி பண்ணக்கூடாது. கடவுள் உயிரோடு எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். பெற்றாற்ற சம்மதம் இல்லாம செய்யப்பட்ட எந்த கல்யாணமும் நாம் ஏற்கனவே சொன்ன இந்த அவல நிலைகளை கொண்டு வர, அதுல ரட்சிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளா இருந்தா இந்த பூமியில கட்டாயம் அறுக்க வைப்பார், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா எங்கிற தேவன் ஒழுங்கும் கிரமத்தினுடைய கடவுள். அவர் சும்மா தேவர்கள் இல்லாத தேவர்களை கொண்டிருக்கிற புறஜாதிகளுடைய கல்லும் மண்ணும் மரமும் வெள்ளியும் பொன்னும் இல்ல, இரும்பும் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற உண்மையான ஒரே கடவுள். அதனால இந்த விஷயத்துல அவர் சீரியஸா இருக்கிறார். கன்சென்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் எப்பவும் மறக்க வேண்டாம். பிள்ளை திருமணத்துக்கு பெற்றாருடைய மனசம்மதம் தெரியலையா? உனக்கு நீ கல்யாணம் செய்யாத அப்படி பேசாம வேற என்ன செய்கிறது? அவ்வளவுதான். நீ கல்யாணம் செய்யாம இருக்கிறது உனக்கு உரிமையை கத்த தந்திருக்கிறார். ஆனா பெற்றாருடைய சம்மத்தை மீறி கல்யாணம் செய்யறதுக்கு உனக்கு உரிமையை கடவுள் தெரியல. என்ன அது பாவம், நியாய பிரமாணத்தை மீறி கொண்டிருக்கிறது. அதனால எந்த தேவத்தியான ஆசாரியர்களும் வேதத்தினுடைய இந்த உயிர்த்துணரப்பட்ட
அந்த சத்தியங்களால தடுக்கப்படுறீனம் பெற்றாருடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்ய வந்து நிற்கிறவருக்கும் அயல கவனம். எதிர்காலத்தில் எந்த போதர்மாரும் கல்யாணத்தை அவர்கள் செய்கிறீனமோ எப்பயுமே பார்க்க வேண்டியது தாய் தகப்பன்ற சம்மதம் இருக்குதோ. அப்படி இல்லாட்டி கல்யாணம் செய்யலாது. பெற்றாருடைய சம்மதத்துக்கு இசைய வச்சு அவர்கள் கல்யாணம் செய்விக்க பண்ணலாம். இல்ல அது ஆசாரியனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற அதிகாரம். ஆனா பெற்றாருடைய சம்மதம் இல்லாம ஒரு நாளும் ஆசாரியனும் அரசனும் பிள்ளைகளை கல்யாணம் செய்யலாம். அதான் அதை வடிவா கொட்டையெழுத்தில் எழுதி வச்சிடுவோம். தயவு செய்து விதவுட் பேரண்டல் கன்சர்ன், நோ த கவர்மெண்ட், நோ த priest, நோ த children themselves can marry. கல்யாணம் பண்ணிடலாம். ஆல்ரைட், கெதராமே இந்த சத்தியங்கள்ல நாம நல்லா பெருகி எங்கள் பிள்ளைகளை நாம கெத்தருக்குள்ள இந்த வழியில நடத்த உதவி செய்வாராக. பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்து பெற்றாற்ற சம்மதம் எடுத்துத்தான் எல்லா வேலைகளையும் செய்ய பழக்கி இருந்தா பெற்றார் நம்பிக்கையோடு இருக்கலாம். கல்யாண விஷயத்திலும் பெற்றாற்ற சம்மதத்தோடு தான் பிள்ளை கல்யாணம் செய்யும். சின்ன வயசுல இருந்தே பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு அவர்களுடைய சம்மதத்துக்கு விட்டு வளர்த்திருந்தா நீ ஒரு காலம் பெற்றார் நினைச்சு கொண்டிருக்கல இந்த சம்மதத்துக்கு பிள்ளை கல்யாணம் செய்யும். அங்கதான் பிரச்சனையே இருக்குது. அதில் பெற்றார் கவனம். பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே அவர்களுடைய இஷ்டத்துக்கு வளர்க்க வேண்டாம். தந்த இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை பெற்றாருக்கு வெக்கத்தை உண்டு பண்ணும். எதிர திருமண விஷயத்திலையும் இன்னும் பல விஷயங்கள் அப்படித்தான் உண்டு பண்ண போகுது. தனக்கு ஆள் இல்ல, தான் பெரிய ஆள் நினைச்ச உடனே தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன். அதனால தோளுக்கு மேல வளர்றது முன்னுக்கு பிள்ளையாண்டானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்த. அதுல உண்டு ask them, teach them to get permission. அனுமதி எடுத்து போட்டு எதை செய்யறதுக்கும் பழக்கிக்கொள். அனுமதி எடுக்காம கொடுக்காட்டி அதை விட்டுட பழக்க. மூவனாடி வேறுபட்டா அப்படி வேறுபட வேண்டாம் என்றதை சொல்லி கொடுத்து சிக்ஷித்து வளர்த்து விடு. அதனால பெரிய பெரிய விஷயங்களை நமக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் போக முடியும். கர்த்தர் வாக்குத்தார. அதனால வாக்குரைச்ச கடவுள் ஒரு காலம் பொய்யுரைக்காத கடவுள். வாக்குரைச்ச கடவுள் ஒன்றாலும் பொய்யுரையாத கடவுள். அதுல பிதமும் கடிந்தோளும் பிள்ளைக்கு அது ஜீவனை கொடுக்கும். தண்டை இஷ்டத்துக்கு ஒன்றாலும் பிள்ளைய வளர்த்துடாத விட்டுடாது என்று சொல்லுது. அது எனக்கு இந்த சாப்பாடு விருப்பம் இல்ல, எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த உடுப்பு பிடிக்கல, எனக்கு என்ன இது விருப்பம் இல்லை என்று ஏனோ விருப்பம் இல்லை. என்ன காரணம்? ஒரு நல்ல காரணம் இல்லாட்டி விட்டுடாத பிள்ளைய. அதனால அந்த உடுப்பு, குளிக்கிறது, படிப்பு, விளையாட்டு, சாப்பாடு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பிள்ளைய அதனுடைய இஷ்டத்துக்கு விட்டுடாத. வளர வளர பிள்ளை பெற்றாட்ட இஷ்டத்துக்குலாம் நிற்க தொடங்கும். அதில் நாம அதில் சரியான கவனமா இருப்போம். பெற்றாரில் எச்சரிக்காது, கத்தட்ட வாக்குறுதியில நம்பிக்கையா இருந்து நாங்கள் கத்தருக்குள்ள பிள்ளைகளை வளர்த்தா ஒரு காலம் எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்லுது. அதனால அது கல்யாணத்துல தேவபக்தி இல்லாத பொம்பளைகளை கல்யாணம் செய்யவோ அல்லது தேவபக்தி இல்லாத ஆடவர்களை கல்யாணம் செய்யவோ அல்லது நாங்கள் வேதபூர்வமாக பல நன்மை அவசியமான முடிவுகளை எடுத்த அந்த ஆடவனையோ மங்கியோ நாமல் காட்டேக்கள் அதுகள் நன்றா விளக்கி கொண்டு கீழ்ப்படுகிறதுக்கு கர்த்தர் அவர்களுடைய ஆவியில நம்மப்பட்ட பிரயாசங்களுக்கான பலனை தருவார். ஆமென். கர்த்தர் ஆமே எங்கள் பிள்ளைகளூடாக திருமணத்தினூடாக மகிமைப்படுவாராக. ஆமேன் ஆமேன். இறுதி பாடலுக்கு நாங்கள் எழுந்திருப்போம்.